முருகா சரணம் சண்முகா சரணம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஒரு பாடல் பார்த்திங்கன்னா திருப்புகழ். இந்த ஒரு பாடல் ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்க வீட்டில் ரொம்ப எல்லாருக்குமே உடல் உபாதைகள் அதிகமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, முருகரை நினச்சி வேல்மாறல் பாராயணம் பண்ணிகிட்ருக்கேன், இருந்தாலும் எனக்கு உடல்நிலை பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் இருக்குது. அதிலிருந்து மீண்டு வர்றதற்கு ஏதாவது ஒரு திருப்புகளோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பதிகங்கள் இருந்தால் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதற்காகவே நிறைய பதிகங்கள் இருக்குது. இருந்தாலும் நம் முருகப்பெருமானுடைய திருப்புகள் மூலமாக 2 பதிகங்கள் இருக்குங்க. ஆனால் அதில் தானே விருப்பப்பட்டு போய் அமர்ந்த மலையில், அதாவது திருத்தணியில் தான் முருகரே விருப்பப்பட்டு போய் அமர்ந்த மலைன்னு பார்த்திங்கன்னா திருத்தணி. அந்த மலையின் மீது பாடப்பட்டுள்ள இந்த ஒரு திருப்புகழ் பாடல் எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் என்ற வகையில் இருக்குது. அதனால் இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்திங்கன்னா திருப்புகழ், அதாவது பிணிகள் தீர்வதற்காக சகல நோய்களும் நம்மை நீங்காதபடி தினமும் நாம் இந்த மந்திரத்தை 6 முறை படிக்கலாம். அப்படி படிக்கும் பொழுது உங்கள் உடலில் ஏற்பட்டிருக்கின்ற எந்த வித உடல் உபாதைகளாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கு முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். பூஜை அறையில் 6 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்த பின்னர் அந்த முருகப்பெருமானிடம் இருக்கக்கூடிய விபூதியை எடுத்து நெற்றியில் இட்டுக்கோங்க. அதன் மூலமாக தீராத பிணியிலிருந்து நீங்குவதற்கு இந்த ஒரு வழிபாடு கட்டாயமாக உங்களுக்கு உதவி செய்யும். கருணை வடிவான அருணகிரிநாதர் இப்பூவுலகில் வாழக்கூடிய நமக்காக எதிர்காலத்தினுடைய நன்மைக்காக வேண்டி பாடிய பாடல் தான் இந்த திருப்புகழ். நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமே ஒவ்வொரு விதமான திருப்புகள் இருக்குது. நம் தேவைகளுக்கு ஏற்றாற் போலவும் திருப்புகள் இருக்குது. அதை நாம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு திருப்புகள் மனப்பாடம் செய்து அதை தொடர்ந்து நாம் உச்சரித்து வந்தாலே அந்த இன்னல்களுக்கு நமக்கு தீர்வு கிடைக்கும். அந்த திருப்புகளின் பலனானது நமக்கு கிடைக்கும். இப்போது பாடக்கூடிய பாடல் பார்த்திங்கன்னா 243 திருத்தணிகை மீது பாடப்பட்ட பாடல். இந்த ஒரு பாடலை நம்ம 6 முறை மனப்பாடம் செஞ்சுக்கோங்க. இந்த பாடல் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் பாடி காட்டுறேன். அதற்கு பிறகு இதனுடைய அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். இருமலு ரோக முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுக்கல மாலை இவையோடே பெருவயிறீலை எரிகுலை சூளை பெருவலி வேறு முல நோய்கள் பிறவிகள் தோறும் எனை நலியாத படியுண தாள்கள் அருள்வாயே. வருமொரு கோடி அசுரர் பதாதி அடிய அநேக இசைப்பாடி வருமொரு கால வைரவராட வடிசுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீதில் உரைமுகிலூர்தி தருதிரு மாதின் மணவாளா சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே. இந்த பாடல் மொத்தம் 8 வரிகளை கொண்டிருக்கு. முதல் 4 வரிகள் பார்த்திங்கன்னா நமது உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றியும், அடுத்த 4 வரிகள் முருகப்பெருமானுடைய சிறப்பினை பற்றியும் இந்த பாடல் மூலமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இருமலு ரோக இந்த பாடலுடைய விளக்கத்தை இப்போ நம்ம பார்த்துடலாம். இருமலு ரோக முயலகன் வாதம், இருமல் போன்ற நோய்கள், அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடாத ஒரு நோய் அப்படின்னா இந்த இருமல் தாங்க. ஏன்னா இருமல் வந்துட்டாலே பார்த்திங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வயதானவர்கள் கூட இந்த ஒரு இருமல்னால் அதிக பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க. இருமல் வரும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா விலா எலும்புகள் முதற்கொண்டு வலிக்கும். அந்த ஒரு வலியானது உயிரையே மாய்ச்சிக்கிற அளவுக்கு வலியானது இருக்கும். அப்படிப்பட்ட இருமலு ரோக முயலகன் வாதம், இருமல் என்ற நோய்களும் முயலகன் என்ற வலிப்பு நோய். இது வலிப்பு நோய்னா நம்ம நிறைய வலிப்பு நோய்கள் வரும் இல்லையா, வாயில் நுரை தள்ளிக்கிட்டு வர்றது, இந்த மாதிரியான வலிப்பு நோய்கள், வாத நோய்கள், பக்கவாதம், முடக்குவாதம், இது போன்ற நோய்கள், எரிகுண நாசி விடமே நீரிழிவு, அதாவது எரியும் குணமுள்ள மூக்கு நோய்கள், விஷ கிருமிகளினால அதனுடைய தாக்கத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய மூக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள், நீரிழிவு நோய் அதாவது டயாபெட்டிக்ஸ், இந்த மாதிரியான நோய்கள் அதிக அளவில் இப்போ மக்களிடையே இருக்குங்க. 30 வயதிலிருந்தே எல்லோருக்குமே நீரிழிவு நோய் அப்படிங்கிறது பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க. அந்த மாதிரியான நோய்கள், விடாத தலைவலி சோகை, நீங்காத தலைவலி,
எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒற்றை தலைவலி அதிகமாக வரும். சில நேரத்தில் சம்பந்தமே இல்லாமல் எதற்கு தான் அந்த வலி வந்திருக்குன்னே தெரியாது. அந்த மாதிரியான வலியாக இருக்கும். யாருக்கிட்டையும் நம்மளால் முகம் கொடுத்து பேச முடியாத அளவிற்கு அந்த வலியானது அவ்வளோ கஷ்டத்தை நமக்கு கொடுக்கும். இரத்த சோகை உடலில் வந்து இரத்த அணுக்களுடைய எண்ணிக்கையானது குறைஞ்சிருச்சு அப்படின்னா இரத்த சோகை அப்படிங்கிறது நமக்கு வரும். அந்த மாதிரியான நோய்கள், எழுகல மாலை இவையோடே கழுத்தை சுற்றி ஒரு விதமான கட்டிகள் வந்து உருவாகும். அது வந்து பார்ப்பதற்கு மாலை போன்ற அமைப்போடு இருக்குமா. அந்த மாதிரியான நோய்கள், பெருவயிறிலை எரிகுலை சூளை, இது வந்து நுரையீரலில் கோழை நோய், நெஞ்சு எரியும் நோய், தீராத வயிற்றுவலி. இந்த பெருவயிறு எதனால் ஏற்படுது? உடலில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், வயிற்றுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளின் மூலமாக ஏற்படக்கூடிய நோய்கள், இது எல்லாமே சுற்றியும் தான் பெருவயிறிலை எரிகுலை சூளை, பெருவலி, வேறுமுல நோய்கள் ஆகிய பெருவலியோடு கூடிய மற்ற நோய்கள், அந்த வயிற்றுக்கு வலியோடு சேர்ந்து வரக்கூடிய மற்ற நோய்கள், நெஞ்சு எரியும் நோய், நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்கும். பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உனதாள்கள் அருள்வாயே அப்படின்னு முருகப்பெருமானிடம் நாம் வேண்டுவது போல, ஒவ்வொரு பிறவியிலும் என்னை இந்த நோயானது நெருங்காதபடி உன்னுடைய திருவடிகளை பற்றி கொண்டு எனக்கு இந்த அருள் தருவாயாக என்று மனமுருகி அவரை நாம் வேண்டிக்கிறோம். அடுத்து 4 வரி பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய பெருமையை சுட்டும் விதமாக சொல்லப்பட்டிருக்கு. வருமொரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வருமொரும் காலம் வைரவராட. அதாவது உன்னை எதிர்த்து வரக்கூடிய கோடிக்கணக்கான அசுரர்களுடைய காலாட்படை போர் புரியும் போது 1000 கோடி அசுரர்கள் வருவாங்க. அவர்களை எதிர்க்கும் விதமாக இசை பாடிக்கொண்டே அநேக வீரப்பாட்டுக்களை பாடிக்கொண்டே ஒரு கால பைரவர், அதாவது சிவபெருமானுடைய அம்சமான கால பைரவர் போர்க்களத்தில் எப்படி வந்து நடனம் ஆடுவாரோ அதுபோல உனது கூரிய வேலானது வடிசுடர் வேலை விடுவோனே, உனது கூரிய ஒளி வீசும் வேலை செலுத்தியவனே, தருநிழல் மீது உரைமுகில் ஊர்தி கற்பக விருட்சங்களின் நிழல் வசிக்கும் மேக வாகனங்கள். அதாவது தருண் அப்படிங்கிறது ஒரு விருட்சம், கற்பக விருட்சம். அந்த நிழல் அப்படிங்கிறது மரத்தினுடைய நிழல் மீது. உரை முகிலூர்தி அதாவது மேகங்களுடைய வாகனம். மேகத்தினுடைய வாகனம் அப்படின்னா நம்ம யாரை குறிப்போம்? இந்திர பகவான். ஸோ இந்திர பகவானுடைய வாகனம் கற்பக விருட்சகங்களின் நிழலில் வசிக்கும் மேக வாகனன், இந்திர பகவான் வளர்த்த அழகிய தேவ யானையின் மணவாளனே, தருதிருமாதின் மணவாளா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சலமிடை பூவின் நடுவினில் வீறு, கடலால் சூழப்பட்ட இந்த புவியினுடைய மத்தியில் சிறப்போடு விளங்குகின்ற வீறு அப்படிங்கிறது சிறப்போடு. தனிமலை மேவு பெருமாளே, திருத்தணிகையில் விருப்பமோடு சென்று அமர்ந்து வீற்றிருக்கக்கூடிய பெருமாளே, இப்பிறவியில் எனக்கு இந்த மாதிரியான நோய்கள் வராதபடி எனக்கு அருள்வாயாக என்று அவரை நாம் பணிந்து பாடும்படியாக இந்த பாடலானது இருக்குது. ரொம்ப எளிமையாக இந்த பாடலை வந்து நம்ம பாடிடலாம். இதை நீங்கள் ஒரு 4 முறை படித்து மனப்பாடம் பண்ணுங்கள். அழகாக 8 வரிகளும் உங்களுக்கு எளிதாக வந்து மனப்பாடம் ஆகிடும். இதனுடைய ஃபுல் பாடல் வரிகளை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் 1க்கு 2 முறை வந்து நான் முதல்ல பாடியிருக்கேன் இல்லையா, அதை பாடி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். இந்த விளக்கம் உங்களுக்கு புரியும் வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு வந்து ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பயன்பெறட்டும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.